Hello everybody, hi. Good evening. So welcome to Vedantu and நான் உங்க Shravanee ma'am. Okay. So யாரெல்லாம் live class வந்துட்டீங்க? So எல்லாருக்குமே வந்து audio and video clear-ஆ இருக்கா? Is the audio and video clear for each and every one of you? Audio video எல்லாருக்குமே clear-ஆ இருக்காடா? Yes, time table பாத்தீங்களா? இந்த வாட்டி எப்பயும் போல இல்லாம உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே பப்ளிக் எக்ஸாம் வருது. ஓகே, ஸோ எப்பயும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். ஏப்ரல்ல தான் நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்கும். இந்த வாட்டி மார்ச்லேயே வந்து இருக்கு. ஓகே, ஸோ அதனால பப்ளிக்கு ரொம்ப டைம் கம்மியாக தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தயவு செய்து ஃபோக்கஸ்டாக படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக வந்து படிக்கலை அப்படின்னா அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் ஆன் with full focus start preparing. Okay, yes, very good. So நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா geography and then geographyல civics and economicsல இருக்கக்கூடிய top 5 marks for second midterm தான் நம்ம படிக்க போறோம். சரியா? ஓகே, so public exam timetable பாத்தீங்க, என்ன தோணுது? You all saw the timetable of public exam, right? What are you thinking about it? எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் அடுத்து இருக்கக்கூடிய இந்த 50 days, நாட் 50 days சொல்ல வேண்டாம், இந்த ப்ராக்டிக்கல்லாம் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டாலே எதுவுமே நமக்கு படிக்க டைமே வந்து இருக்காது. ஓகே, இந்த மாதம் செகண்ட் மிட்டம்லேயே வந்து ஓடிடும். இன்னும் ஒரு 2 மாதம் ஹார்ட்லி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பயமாக இருக்குது. வேற பப்ளிக் டைம் டேபிள் பார்த்தோன்னே என்ன இருந்துச்சு? பப்ளிக் டைம் டேபிளை பார்த்தோன்னே வாட் வாஸ் யுவர் ரியாக்ஷன்? என்ன தோணுது? பப்ளிக் எக்ஸாம் பார்த்தோன்னே வாட் டிட் யூ ரியலைஸ்டு? சொல்லுங்க டக்குன்னு சாட்ல. குவார்டர்லி ரிவிஷன் இல்லடா, திஸ் இஸ் ஃபார் செகண்ட் மிட் டர்ம். ஓகே, ஸோ திஸ் இஸ் செகண்ட் மிட் டர்ம் ரிவிஷன். ஏன் படன்னு இருக்கு? வேற எப்பவும் போல இல்லை, இந்த வாட்டி சீக்கிரம் வந்துருச்சு. இன்னும் நிறைய படிக்கலன்னு தோணுச்சு. பேனிக், ஃபியர், அதேதான். ஸோ இது வரைக்கும் படிக்கலைன்னா கூட இப்போவாது படிக்க ஆரம்பிங்கடா. ஓகேவா? இது வரைக்கும் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இதுக்கப்புறமாச்சு ப்ராப்பராக படிக்க ஆரம்பிங்க. ஓகே, பிகாஸ் ப்ராப்பர் பிளானிங் ஃபார் நெக்ஸ்ட் 10 days இஸ் வெரி க்ரூஷியல். ஓகே, ஸோ அடுத்த 10 days நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ லைவ் கிளாஸ் வந்திருக்கிற எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? எல்லாருமே லைக் பண்ணியாச்சா? எஸ், இப்போ லைவ் வந்திருக்கிற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? வெரி குட், சூப்பர்டா. ஸோ இது வரைக்கும் யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேம் இப்போ ஆரம்பிச்சா கூட நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் மேம் அப்படின்னா இருக்கவே இருக்கு நம்மளுடைய தீ மின்னல் பேட்ச். ஸோ தீ மின்னல் பேட்ச்ல தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எல்லா நாளுமே லிட்ரலி ஆன் எவ்ரி டேஸ் உங்களுக்கு 2 hours ஆஃப் லைவ் கிளாஸ் இருக்கும். அண்ட் அந்த லைவ் கிளாஸ் உடைய ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு த்ரூ அவுட் தி இயர் அவைலபிளாக இருக்கும். அண்ட் அந்த லைவ் கிளாஸ் உடைய பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ சண்டே ஆனால் டெஸ்ட் இருக்கும், உங்களுக்கு லைவ் டவுட் சால்விங் இருக்கும். ஏஐல நீங்கள் வந்து எனி டைம் நீங்கள் டவுட் சால்வ் பண்ணிக்கலாம். ஏஐ டவுட் சால்விங்கும் இருக்கும். சரியா? ஸோ இது எல்லாமே சேர்த்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து ஜஸ்ட் அட் த காஸ்ட் ஆஃப் 1999க்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. எஸ், ஸோ ஹிஸ்ட்ரியில் யூனிட் 1 டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். மாறி போயிடுச்சுடா ஹிஸ்ட்ரியில். நமக்கு வந்து என்ன வேணும்? ஆக்சுவலி ஸ்லைடு வந்து மாறிடுச்சு. நான் ஸ்லைடு எடுக்கிறேன், பட் அதுக்குள்ள யூ ஜஸ்ட் லெட் மீ நோ. டக்குன்னு நீங்கள் வந்து எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா சாட்ல சொல்லுங்க. டைம் டேபிள் பார்த்தாச்சு, சீரியஸ்னஸ் வந்து இதுக்கப்புறமா படிக்க ரெடியா? மேம் டைம் டேபிள் வந்தாச்சு, இதுக்கு மேலே நான் வந்து சீரியஸாக படிக்க போகிறேன் மேம்
யார் யாரெல்லாம் ரெடி? இதுக்கு மேலே என்ன ஆனாலும் சரிம்மா, நான் ஃபுல் சீரியஸ்னஸோட படிப்பேன். இதுக்கு மேலே என்ன ஆனாலுமே நான் வந்து ஃபுல் சீரியஸ்னஸோட படிப்பேன். இருக்கீங்களா? எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சீரியஸ்னஸ் இல்லாட்டியும் இதுக்கு மேலே நீங்கள் சீரியஸ்னஸோட படித்தா மட்டும்தான் யூ கேன் ஸ்கோர் பெட்டர் மார்க். ஓகே, ரெடியா? சூப்பர். So let's start with the first question. What is black money? What are the causes of black money? கருப்பு பணம் என்றால் என்ன? கருப்பு பணத்தோட causes என்ன? பப்ளிக்லயே இந்த கொஸ்டின் வந்து நமக்கு 2 வாட்டி கேட்டிருக்காங்கடா. சரியா? பப்ளிக்லயே. Black money is fund earned on the black market. Black market. அது என்னமா black market அப்படின்னா income or other taxes have not been paid. அதாவது நம்ம டாக்ஸ் கட்டாத பணம் வந்து என்ன பணம்? பிளாக் பணம். சரியா? ஆமாண்டா, கிவ் அவே மறந்துட்டேன்டா. நான் கிவ் அவே கொடுக்குறேன். இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு வந்து ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ சத்தியமாக டைம் இல்லை. ஸோ கிவ் அவே நான் தரேன்னு சொன்னேன்ல, நான் கண்டிப்பாக தரேன். சரியா? யா. ஸோ டாக்ஸ் கட்டாத பணம் வந்து என்ன பணம்? பிளாக் பணம். கணக்கில் காட்டாத பணம். அதே தான். இந்த கணக்கில் காட்டாத பணம் அப்படிங்கிறது வந்து என்னது? அன்அக்கவுண்டட் மணி. அன்அக்கவுண்டட் மணி அப்படின்னா என்னது? கணக்கில் காட்டாத பணம். சரியா? இமேஜின் ஐ எம் ஏர்னிங் 2 lakhs. ஓகே, நான் வந்து 2 lakh ஏர்ன் பண்ணுறேன் பர் மந்த்துக்கு. ஆனால் நான் கவர்மெண்ட் கிட்ட என்ன கணக்கு சொல்கிறேன்? நான் வெறும் 80,000 ரூபா தாங்க சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நான் வந்து கம்மி பண்ணி ஒரு கணக்கு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான், அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு நான் டாக்ஸ் கட்டல இல்லை, அதுக்கு பேர் தான் என்னது? பிளாக் மணி, அன்அக்கவுண்டட் மணி. சரியா? தட் இஸ் கன்சீல்டு from the tax administrator is called black money. இப்போ கவர்மெண்ட் கிட்ட இன்கம் டாக்ஸ் கிட்டேருந்து நான் வந்து என்னோட பணத்துக்கு நான் டாக்ஸ் கட்டலை, ஆர் நான் என்னோட வருமானத்தை கம்மி பண்ணி நான் சொல்கிறேன். சரியா? அன்அக்கவுண்டட் மணி, நான் அக்கௌண்ட்லேயே காட்டவே இல்லை, நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் நான் சம்பாதிக்கிறத காட்டவே இல்லை அப்படின்னா, கணக்கிலே காட்டல அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிளாக் மணி. சரி, இந்த பிளாக் மணி எதனாலலாம் நமக்கு வருது அப்படின்னா ஒரு சில several sources வந்து இருக்கு. One is shortage of goods. Okay, so ஒரு சில goods அப்படிங்கிறது வந்து என்ன? பொருட்கள். ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம கிட்ட கம்மியா இருக்கிறதுனால, பற்றாக்குறையா இருக்கிறதுனால அந்த இடத்துல நமக்கு வந்து இந்த black money is playing a high role. licensing proceeding. ஓகே, இந்த லைசன்ஸ்ல கட்டுற பணங்கள் அது வந்து என்ன ஆகுது? நமக்கு black money ஆகுது. Contribution of the industrial sector. இண்டஸ்ட்ரியல் செக்டார்க்காக இருக்கக்கூடிய பண ஒதுக்கீடு. அடுத்து வந்து ஸ்மக்லிங், கடத்தல், பணத்தை வந்து கடத்துவாங்க இல்லையா? நாடு விட்டு நாடு கடத்துறது, ஊர் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் கடத்துறது. ஸ்மக்லிங்ல பிளாக் இது வந்து இருக்கும். டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வேணும்ட்டே, அதுதான் எனக்கு இத்தனை ரூபாய்க்கு மேலே தான் டாக்ஸ் அப்படிங்கிறப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்? வேணும்ட்டே சம்பளத்தை கம்மியாக கவர்மெண்ட் கிட்ட காட்டுறேன் அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு பிளாக் மணியில தான் வரும். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் பிளாக் மணி. இது எல்லாமே வந்து சோர்சஸ் ஆஃப் பிளாக் மணி. ஓகே, ஸோ ஒரு வாட்டி குயிக்காக ரீகால் பண்ணலாமா? ஒவ்வொரு கொஸ்டினும் படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? உடனுக்குடன் we will do the recalling also. ஓகே, ஸோ எந்தெந்த வருமானத்துக்கெல்லாம் நம்ம டாக்ஸ் கட்டலையோ, எந்தெந்த வருமானத்துக்கெல்லாம் நம்ம டாக்ஸ் கட்டலையோ, எந்தெந்த பணத்தெல்லாம் நம்ம அக்கௌண்ட்ஸில் கொடுக்கலையோ, அதாவது வருமானத்தில் காட்டலையோ, அந்த அன்அக்கவுண்டட் மணி இது எல்லாமே எதில் வரும்? நமக்கு பிளாக் மணியில் வரும். எல்லாருக்குமே மேப் சொல்லி தரேன்டா. அன்னைக்கே வந்து சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் நம்ம பார்க்கல, அதனால தான் இன்னைக்கு சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பார்க்குறோம். சரியா? அந்த படம் எல்லாமே நமக்கு எதில் வரும்? கருப்பு பணத்தில் தான் வரும். பிளாக் மணிக்கான காசஸும் நம்ம பார்த்தோம். ஷார்டேஜ் ஆஃப் கூட்ஸு, இல்லை லைசன்சிங் ப்ரொசீடிங், contribution of the industrial sector, அப்படி இல்லைனா smuggling or tax structure. Explain the role of entrepreneur. Entrepreneur உடைய ரோல் என்ன? What is the role of entrepreneur? Entrepreneur அப்படிங்கிறது வந்து யாரு? Entrepreneur plays a very important role in economic growth. இப்போ நான் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? நம்ம ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ நான் தான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா நான் தான் என்னது? ஆண்டர்பிரனர். என் பேர் தான் வந்து என்னது? ஆண்டர்பிரனர். ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரியுடைய எக்கனாமிக் growth, பொருளாதார வளர்ச்சி, அந்த கண்ட்ரியுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் டெவலப்மெண்ட்க்கும் பயங்கரமா இந்த ஆண்டர்பிரனர் வந்து ஹெல்ப்பாக இருக்கு.
நான் ஒரு கம்பெனி டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கம்பெனியில் வேலை செய்ய ஒரு 10 பேரை நான் ஹையர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 10 பேருக்கு நான் சம்பளம் தரேன். அந்த 10 பேருடைய சம்பளம் அதிகமாகுது அப்படிங்கிறப்போ மொத்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டும் எனக்கு வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். நேஷனல் இன்கமும் மொத்தமாக எனக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். தே ப்ரமோட் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இன்னும் நிறையா தொழிற்சாலைகள். ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம். இந்த வாட்டி பப்ளிக்ல ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா ரெண்டுத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. தே ப்ரொமோட் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வரத்துக்கு இந்த ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. அண்ட் ஹெல்ப் இன் ரிமூவ் regional disparities by industrializing rural and backward areas. So rural or backward areasல வந்து இருக்கிறவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து இது நமக்கு பிரேக் பண்ணுது. They help in country to increase the GDP and per capita income. ஸோ ஒரு தனிநபர் வருமானமாக இருக்கட்டும், இல்லைனா கவர்மெண்ட்டுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, தே ப்ரமோட் கேபிட்டல் ஃபார்மேஷன். கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்ன? முதலீடு. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு முதலீடு வேணும். ஓகே, பை மொபிலைசிங் த idle savings of citizen and the country's export trade. Okay, so மக்களுடைய சேவிங்ஸை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்துறதுக்கா இருக்கட்டும், இல்லைனா எக்ஸ்போர்ட் ட்ரேட், வெளிநாடுக்கு நம்ம வந்து அனுப்புறோம் இல்லையா, எக்ஸ்போர்ட் ட்ரேடுக்கா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அது நமக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். Entrepreneurs provide large scale employment. ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு வேலை வாய்ப்பை வந்து அதிகம் பண்ணுது. ஓகே, பெரிய ஸ்டடி பிளான் இன்னைக்கு இல்லைடா. ஓகே, கிளாஸ் கவனிங்க. ஸோ ஒரு பெரிய லெவலில் வந்து வேலை வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணுது. ஆர்டிசன்ஸ் அப்படின்னா சம்திங், பீப்புள் விச் கிரியேட்ஸ் சம்திங், அவங்கள தான் நம்ம ஆர்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெக்னிக்கலி குவாலிஃபைடு பர்சன். டெக்னிக்கலி ஒரு விஷயத்தில் ஒருத்தவங்க குவாலிஃபைடாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள டெக்னிக்கலி குவாலிஃபைடு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ட்ரை டு மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸ் பை இன்னோவேஷன். ப்ராஃபிட்டர் அதாவது லாபத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எது மூலமா? இன்னோவேஷன்ஸ் மூலமா, புது விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு மூலமா. ஓகே, ஒரு புது விஷயத்த புதுசா வந்து கண்டுபிடிக்கிறது மூலமா இவங்க வந்து என்ன பண்றாங்க? லாபத்தை இன்க்ரீஸ் பண்றாங்க. They enable the people to avoid better quality goods at low prices. Okay, மக்கள் வந்து ரொம்ப பெட்டர் குவாலிட்டி குட்ஸ், ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் குட்ஸை கம்மியான ப்ரைஸில் வாங்குறதுக்கு இங்கே நமக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. விச் இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். மக்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட், வாழ்வாதாரம், வாழ்வு தரம். ஓகே, வாழ்க்கை தரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம வாழறதுக்கான ஒரு தரத்தையே வந்து என்ன பண்ணுது இது நமக்கு? இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, எனக்கு புரியல இன்னைக்கு ஏன் ஸ்டடி பிளான் இல்லைன்னு ஏன் இவ்வளோ ஸ்பேம் பண்ணுறீங்க? அது கேட்குற நேரத்துக்கு இன்னைக்கு நான் லைவ் கிளாஸ் நடத்துறேன்ல, அதை கவனிக்கலாம்ல. இன்னைக்கு ஸ்டடி பிளான் இல்லை அது சொல்கிற நேரத்துக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? கிளாஸை கவனிக்கலாம். புரியுதா? ஒரு நாள் ஸ்டடி பிளான் இல்லை, அதனால என்ன? கிளாஸை கவனிங்க, முடிஞ்சது. புரியுதா? Why are you spamming the same message again and again? இன்னைக்கு ஸ்டடி பிளான் இல்லை, ஆமா ஒத்துக்கிறேன். இன்னைக்கு ஸ்டடி பிளான் கொடுக்கல, we were all busy in some other work. Don't spam, listen to the class. நான் டீச் பண்றேன்ல, அப்ப எனக்கு என்ன மரியாதை? Just leave the class then. I don't need you to listen the class. புரியுதா? கிளாஸ் ஃபுல் கிளாஸ் நான் லிசன் பண்ணணும், நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க அட்டென்ட் பண்ணுங்க. மேம், இந்த கீ ஆன்சர் எதுல இருந்து எடுத்தீங்க? புக்ல இருந்துடா. ஓகே, ஆல்வேஸ் ஃபாலோ வாட் இஸ் தேர் இன் த புக். ஓகே, யா. மக்களுடைய வாழ்வு தரத்தையும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வீல் அகெயின் என்ன பண்ணலாம்? நம்ம வந்து ரீகால் பண்ணலாம். ஸோ ஆண்டர்பிரினருடைய ரோல் என்ன? ஸோ ஒரு
புதிய ஒரு பிஸ்னஸ், ஓகே, ஒரு ஸ்டார்ட் அப், இதை கொண்டு வரது தான் ஆண்டர்பிரினர்ஸ் உடைய வேலை. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தே பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஒரு நாடுடைய growth-ஆ இருக்கட்டும் ஆர் ஒரு நாடுடைய டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும். சரியா, இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து என்னது ஆண்டர்பிரினர்ஸ் உடைய ரோல். ஓகே, they promote development of industries. So industries வந்து வளர்க்கறதா இருக்கட்டும், இல்லைனா வேலை வாய்ப்பை அதிகரிக்கிறதா இருக்கட்டும். சரியா, அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த கொஸ்டின் புக்கில் இல்லை, ஆனால் வந்து எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. படிக்க வேண்டாம்னா விட்டுருங்க. திஸ் இஸ் இன் புக் இன்சைட் கொஸ்டின். ஓகே, கண்ட்ரியுடைய ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ண இட் இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இது புக் பேக் கொஸ்டின் தான், பட் தேர் வில் பி புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் ஆல்சோ ஐ வில் பி டீச்சிங் யூ. ஓகே, இந்த டீட்டெயில் இல்லைன்னு சொல்லாதுடா, இந்த டீட்டெயில் இம்பார்ட்டன்ட், படிங்க. ஓகே, ஸோ அடுத்துடா ஒரு முதலீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். சரியா, அதுக்குமே ஆண்டர்பிரினர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து டாக்ஸ் எவேஷன் அப்படின்னா என்ன? ஸோ நான் டாக்ஸ் கட்டாமல் நான் தப்பிக்கிறேன்ல, அதுக்கு பேர் தான் என்னது டாக்ஸ் எவேஷன். ஓகே, ஸோ நான் வந்து டாக்ஸ் கட்டாமல் கவர்மெண்ட்டை வந்து ஏமாத்துறேன், ஒரு இன்கம் டேக்ஸை நான் ஏமாத்துறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டாக்ஸ் எவேஷன். டாக்ஸ் எவேஷன் இஸ் அ இல்லீகல் எவேஷன். எவேஷன் அப்படின்னா மீறுதல், இல்லீகல் அப்படின்னா என்னது அகெயின்ஸ்ட் லா. ஓகே, வாட் டு யூ மீன் பை இல்லீகல்? இல்லீகல் அப்படின்னா அகெயின்ஸ்ட் த லா. ஓகே, ஆஃப் டாக்ஸ் பை இண்டிவிஜுவல்ஸ், ஒரு தனி நபராக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கம்பெனி, அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைனா அது ஒரு ட்ரஸ்ட்டு, என்ஜிஓலாம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும். சரியா, ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் டாக்ஸ் எவேஷன். ஸோ ஒரு தனிநபரோ இல்லை ஒரு கம்பெனி கார்பரேஷனோ இல்லைனா ட்ரஸ்ட்டோ இல்லீகலி, அதாவது அகெயின்ஸ்ட் த லா, ஒரு டாக்ஸை எவேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதான் டாக்ஸ் எவேஷன். டாக்ஸ் எவேஷன் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடட், அந்த டாக்ஸ் எவேஷன் என்னென்ன ஆக்டிவிட்டீஸை இன்க்ளூட் பண்ணும்? அண்டர் ரெப்போர்ட்டிங் இன்கம், இன்கம்மை வந்து அவங்க கம்மியாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம். இன்ஃப்ளேட்டிங் டிடக்ஷன்ஸ், அதாவது இப்போ எனக்கு வந்து நான் சொல்கிறேன்ல, எனக்கு 2 lakh சேல்ரி, நான் வந்து வேணா எனக்கு 80,000 ரூபா தாங்க சேல்ரி, 50,000 ரூபா சேல்ரி அப்படின்னு நான் குறைச்சி கொடுத்தா அதான் அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம். ஓகே, அடுத்து பாருங்க, இன்ஃப்ளேட்டிங் டிடக்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ். எனக்கு 2 லட்சம் சேல்ரி வருதுங்க, ஆனால் எனக்கு ஒரு 1.5 லட்சம் கிட்ட நான் செய்கிற அந்த வேலைக்கான முதலீட்டுக்கே போயிடுதுங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடு போடுறவங்களுக்கே நான் வந்து ஒரு 20,000 ரூபா காசு தரேங்க, இந்த இடத்துக்கு வாடகை கொடுக்கறதுக்கு நான் ஒரு 20,000 ரூபா காசு தரேங்க, கரண்ட் பில்லு 20,000 ரூபாய்க்கு கட்டுறேங்க, அப்புறமா வந்து இந்த அது என்னது மற்ற ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஒரு 20,000 ரூபா செலவாகுதுங்க. இப்படி ஒவ்வொரு செலவும் போயிட்டு என் கையில் 10,000 ரூபா தாங்க நிற்குது அப்படின்னா இது வந்து என்னது இன்ஃப்ளேட்டிங், அதிகப்படுத்துறேன். எதை? டிடக்ஷன்ஸ் இல்லைனா செலவை. ஓகே, பிடித்தம், டிடக்ஷன்ஸ்னா பிடித்தம். ஓகே, ஸோ காசு வந்து எங்கேயாவது நம்ம வந்து பிடித்தம் இருக்கு அப்படின்னாலோ இல்லைனா எக்ஸ்பென்சஸ் நம்ம எதாவது செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து இன்ஃப்ளேட் பண்ணுறோம், செலவை ஊதி பெருசாக சொல்கிறோம். சரியா, அதான் இன்ஃப்ளேட்டிங். ஹைடிங் மணி, பணத்தை வந்து பீரோவில் ஒழிச்சு வைக்கிறது, அரிசி பானையில் ஒழிச்சு வைக்கிறது, கவரில் கட்டி போட்டு மாவில் ஒழிச்சு வைக்கிறது, ரூஃபில் ஒழிச்சு வைக்கிறது, கீழே டைல்ஸு கீழே ஒழிச்சு வைக்கிறது, இப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ஹைடு பண்ணுறது வந்து என்னது ஹைடிங். இன்ஃப்ளேஷன்னா அதிகப்படுத்துதல்டா, அதிகப்படுத்துதல். ஹாய் மோனிகா, வாங்க. ஹைடிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஆஃப் ஷோர் அக்கௌண்ட், அதாவது நான் வந்து வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்து என்னது வட்டி, அதை வந்து நான் வேற ஒரு சீக்ரெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நான் மறைச்சி வைக்கிறேன். ஓகே, 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஒரு அக்கௌண்ட் யாருக்குமே தெரியாமல், அந்த அக்கௌண்ட்டில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வரக்கூடிய அந்த இன்கம்மை நான் ஹைடு பண்ணுறேன். இது எல்லாமே டாக்ஸ் எவேஷன் கீழே வரும். புரிஞ்சுதா? வெரி குட். வாங்கப்பா, எக்ஸ்பிளைன் சம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டாக்ஸ் எவேஷன் கீழே என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு படிங்க. ஐ லாஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் தட். பார்க்கலாமா எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு?
ஓகே யா ஸோ வாங்கப்பா டாக்ஸ் எவேஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்களா I'll ask you question in a while okay yeah explain some direct and indirect taxes direct taxes and indirect taxes நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா we need to explain direct taxes னா என்ன a tax imposed on individual ஒரு தனிநபர் மேல ஒரு டாக்ஸ் போடுறோம் இல்லனா ஒரு ஆர்கனைசேஷன் மேல நம்ம வந்து ஒரு டாக்ஸ் போடுறோம் அந்த டாக்ஸ் அவங்க டைரக்டாவே வந்து பே பண்றாங்க which is paid directly அதுக்கு பேர் தான் என்னது அப்படினா direct tax அதுக்கு பேர் தான் direct tax the burden of the direct tax cannot be shifted to other ஏன் மேல போடுற டாக்ஸை நான் போயிட்டு யார் சார் எனக்கு கொஞ்சம் டாக்ஸ் ஏன் மேல போட்டிருக்காங்க சார் நீங்க கொஞ்சம் கட்டிருங்க சார் அப்படின்னு நான் சொல்ல முடியாது புரியுதா நம்ம மேல போட்ட டாக்ஸை நம்ம தான் கட்டி ஆகணும் அது நம்ம யார் மேலேயும் அந்த burden என்ன பண்ண முடியாது தள்ள முடியாது அதுக்கு பேர் தான் டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் வேதாந்து மேல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு டாக்ஸ் இருக்கு அது வேதாந்து தான் கட்டணும் வேற கம்பெனி கட்ட முடியாது சரியா அதுக்கு பேர் தான் டைரக்ட் டாக்ஸஸ் JS Mill defines a direct tax as one which is demanded from the very person who it is intended or desired should pay it JS Mill அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாரு one which is demanded from the very person who it is intended or desired should pay it யார் வந்து அந்த காசை சம்பாதிக்கிறாங்களோ ஓகே அவங்க தான் வந்து பே பண்ணணும் அப்படிங்கறது தான் வந்து இந்த JS Mill சொல்றாரு some direct taxes are என்னென்னலாம் வந்து டைரக்ட் இந்த பாயிண்ட் கூட எழுத வேண்டாம் நம்ம போன பாயிண்ட் எழுதினாலே போதும் இன்கம் டாக்ஸ் வெல்த் டாக்ஸ் கார்ப்பரேஷன் டாக்ஸ் எல்லாமே டைரக்ட் டாக்ஸ் நம்ம இதுல அது எல்லாமே படிக்க போறோம் ஏன்னா அதுல ஒன் ஆஃப் த டாக்ஸஸை மட்டும் எழுத சொல்லி அவங்க கிரியேட்டிவ் புக் இன்சைட் 2 மார்க் क्वेश्चनல கேட்கலாம் ஓகே யா இன்கம் டாக்ஸ் is the most common and most important tax important அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாக்ஸ் வந்து எது இன்கம் டாக்ஸ் தான் levied on a individual in India levied அப்படின்னா அவங்க மேல பொருத்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இன் இந்தியா நம்ம ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலும் வந்து இன்கம் டாக்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வருமான வரி அப்படிங்கிறது வந்து கட்டணும் நம்மளுடைய வருமானத்துக்கான ஒரு வரியை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும் it is charged directly based on income of a person ஓகே ஒவ்வொரு பர்சனுடைய வருமானத்தின் அடிப்படையில் வந்து இருக்கக்கூடியதான் இன்கம் டாக்ஸ் எல்லாரும் ஒரே இன்கம் டாக்ஸ் கட்ட மாட்டோம் நான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னா அதிகமாக டாக்ஸ் கட்டுவாங்க கம்மியாக சம்பாதிக்கிறாங்கன்னா கம்மியான டாக்ஸ் தான் கட்டுவாங்க இப்போ நான் 1 லட்சத்துக்கு கீழே தான் மாதம் மாதம் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அப்போ நான் டாக்ஸ் கட்ட தேவையில்லை the rate at which it is charged varies depending on the level of income ஆமாம் ஒவ்வொரு இன்கமுக்கும் ஒவ்வொரு தீ மின்னல் பேட்ச்ல இங்க எப்படி கிளாஸ் நடத்துறோம் அதே மாதிரி தான்டா நடத்துவோம் சரியா அடுத்து கார்ப்பரேட் டாக்ஸ் அப்படின்னா என்ன this tax is levied on companies that exist as separate entities from their shareholders so shareholders வேற ஒருத்தங்களா இருப்பாங்க அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி அப்படிங்கிறப்போ அந்த கம்பெனிக்குன்னு இவ்வளோ ஷேர்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும் இந்த கம்பெனில வந்து I have 50% share I have 20% share I have 10% share இந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இருப்பாங்க ஓகே அவங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம் ஆனா அந்த கம்பெனி வந்து டாக்ஸ் கட்டணும் இப்போ ஷேர் ஹோல்டர் வேற அந்த கம்பெனி நடத்துறவங்க வேற கூட இருக்கலாம் சரியா it is charged on royalties interest gained from the sale of capital asset located in India and fees for technical services and dividend அதாவது அந்த கம்பெனிக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு சரியா அந்த கம்பெனிக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு ஓகே எவ்வளோ சேல்ஸ் மூலமா அவங்க எவ்வளோ கெயின்னா என்னது ப்ராஃபிட் வந்து அனுபவிச்சிருக்காங்க ஓகே சேல்ஸ் மூலமா எவ்வளோ ப்ராஃபிட் வந்து அனுபவிச்சிருக்காங்க இந்த இதுதான் வந்து என்னது அப்படின்னா we call it as கார்ப்பரேட் டாக்ஸ் ராயல்ட்டி அப்படிங்கிறது வந்து என்னது ஸோ அவங்க வந்து பேட்டன்ட் ரைட்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த பேட்டன்ட்டை நான் வந்து இப்போ செல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோ இப்போ என் கம்பெனியே அதே கம்பெனி பேருக்கே நான் வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னா அதான் வந்து இந்த ராயல்ட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஓகே இதுதான் வந்து கார்ப்பரேட் டாக்ஸ் ஃபாரின் கம்பெனிஸ் ஆர் டாக்ஸ்ட் ஆன் இன்கம் தட் அரைசஸ் இன் இந்தியா இப்போ ஃபாரின் கம்பெனியாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த கம்பெனியுடைய இன்கம் வருமானம் இந்தியாவிலேருந்து வருது அப்படின்னா அதுவும் நமக்கு எது கீழே தான் வரும் கார்ப்பரேட் டாக்ஸ் கீழே தான்
வரும். சரியா? அதுவும் நமக்கு எது கீழே தான் வரும்? கார்ப்பரேட் டாக்ஸ் கீழே தான் வரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் வெல்த் டாக்ஸ். வெல்த் டாக்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இதில் நமக்கு வந்து என்ன பண்ணலாம், அவங்க எதையாச்சும் வந்து நம்மள இதில் வந்து கேட்கலாம். தே கேன் ஆஸ்க் ஃபார் creative book and say short answers also. So wealth tax is charged on the benefits derived from property ownership. இப்போ நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் ஓன் பண்ணுறேன். ஐ எம் ஓனிங் அ லேண்ட் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஓகேடா, மங்கைய கரசி சங்கரலிங்கம் நான் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு ஐ வில் லெட் யூ நோ. ஓகே, பட் திஸ் இஸ் யூ கேனாட் சே இது வந்து 2019 எடிஷன் பார்க்காதீங்க. ஜஸ்ட் see the 2024 edition. ஓகே, I prepared this by seeing the 2024 edition because 2025 edition வந்து PDF in the net it was not available. That's why. Okay, yeah. The same property will be taxed every year on this concurrent market value. So பாத்தீங்க அப்படின்னா அதே ப்ராப்பர்ட்டி எல்லா வருஷமுமே அந்தந்த மார்க்கெட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இந்த வெல்த் டாக்ஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மாறும். The tax is levied on the individuals and companies. அதே மாதிரி தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கம்பெனியோடது அப்படின்னா அதுக்கு கம்பெனி தான் காசு கட்டணும். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு தனிநபரோடது அப்படின்னா அதுக்கு தனிநபர் தான் வந்து அதுக்கான டாக்ஸ் வந்து கட்டணும். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே ஒரு சொத்து மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரி வருது அப்படிங்கிறப்போ அது வந்து நமக்கு வெல்த் டாக்ஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னது அப்படின்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ டைரக்ட் டாக்ஸஸ் நம்ம டைரக்டாக ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு கார்பரேட்டோ கட்டுறது வந்து நம்ம டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நவ் கம்மிங் டு வாட் இஸ் அ இண்டிவிஜுவல் டாக்ஸ், சாரி இன்டைரக்ட் டாக்ஸ் பார்க்கலாமா? ஓகே, லைவ் வந்து என்ன ஒரு 8:30க்கு ஸ்டார்ட் ஆச்சுடா. பை 8:30 the live started. Okay, yeah, listen. Indirect taxes பார்க்கலாமா? ஓகே, எப்போ ஹிஸ்ட்ரி லைவ் வருவீங்க? ஹிஸ்ட்ரி லைவ் நம்ம சண்டே வந்தோமே, மேரத்தான் வந்தோமே, சண்டே மேரத்தான் வந்தோம் இல்லையா? ஓகே, if the burden of the tax can be shifted to others it is called as indirect taxes. இப்போ நம்ம டாக்ஸ் கட்டாம நம்மளுடைய டாக்ஸ் உடைய பர்டனை வேற யார் பேர்லயாவது நான் வந்து தள்ளி விட முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் indirect tax. The impact is on one person while the incident is on other person. ஓகே, சம்பாதிக்கிறது ஒருத்தங்க அப்படின்னா அதுக்கு டாக்ஸ் கட்டுறது வேற ஒருத்தங்களாம் வந்து இருப்பாங்க. அதான் வந்து என்னது அப்படின்னா நமக்கு இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல வரும். என்ன மேம் புரியல மேம் அப்படின்னா கவனிங்க, இப்போ புரியும். இன் கேஸ் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் டாக்ஸ் பேயர் இஸ் நாட் த டாக்ஸ் பியரர். இப்போ யாரை டாக்ஸ் கட்டணும், நான் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா அதுக்கு நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன். புரியுதா? நான் யார் கட்டணுமோ அவங்க வந்து இதுக்கு கட்ட தேவையில்லை. அப்படின்னா என்ன மேம் புரியலையே மேம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்குறப்ப புரியும். சம் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் ஸ்டாம்ப் டியூட்டி, entertainment tax, excise tax, GST, goods and service tax. இதெல்லாம் எப்படி மேம்? Let's see what is stamp duty. Stamp duty is the tax which is paid on official document like ஒரு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்றோம், ஆர் ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்றோம், ஆர் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்லாம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு ஒரு டாக்ஸ் வந்து நம்ம கட்டுவோம். புரியுதா? பேர்டன் அப்படின்னா பாரம். ஓகே, என் மேல இருக்கிற பாரத்தை நான் வேற ஒருத்தர் மேல இறக்கி வைக்கலாம் அப்படின்னா என் மேல இருக்கிற பாரத்தை ஐ கேன் புட் ஆன் சம்படிஸ் ஹெட் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது இந்த டாக்ஸ். சரியா? ஸ்டாம்ப் டியூட்டி இஸ் a tax that is paid on official documents like மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி உடைய ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இதுதான் வந்து நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் அப்படின்னா என்ன? இந்த சண்டே மேரத்தான் வருவீங்களா? கண்டிப்பா. ஏய் நோ, திஸ் சண்டே வி டோன்ட் ஹேவ் மேரத்தான், திஸ் சண்டே வி ஆர் நாட் அவைலபிள், ஸோ வி டோன்ட் ஹேவ் மேரத்தான். யா, ஓகே வாங்கப்பா.
Entertainment tax. Entertainment tax is a duty that is charged by the government on any source of entertainment provided. இப்போ கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து நாட்டில் நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு டாக்ஸ் கட்டுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து என்னது என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். This tax can be charged on movie ticket. ஒரு மூவி டிக்கெட்டுக்கு நம்ம கட்டுற டாக்ஸ். டிக்கெட் டு அம்யூஸ்மெண்ட் பார்க். அம்யூஸ்மெண்ட் பார்க்கு தீம் பார்க்லாம் போகிறோம்ல, MGM, வீகாலேண்ட், ஒண்டர்லா, பிளாக் தண்டர், இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க். எக்ஸிபிஷன், பொருட்காட்சி. ஸ்போர்ட் ஈவெண்ட், கிரிக்கெட்லாம் பார்க்க போகிறீங்க, வாலிபால் பார்க்க போகிறீங்க, ஓகே, பாஸ்கெட் பால் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு டாக்ஸ். இதுக்காக நம்ம கட்டுறோம்ல, இதெல்லாமே இன்டைரக்ட் டாக்ஸஸ். கட்ட வேண்டியது யாரு, ஆனால் கட்டுறது யாரு, சரியா? ஸோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு டாக்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் GST. ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ் உடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ எனக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நான் போய் தண்ணி கொண்டு வரேன். நீங்களும் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக தண்ணி கொண்டு வந்து தண்ணி குடிச்சிட்டே கிளாஸ் கவனிங்க. பிகாஸ் we have to be hydrated. நம்ம கொஞ்சம் டீஹைட்ரேட்டடா 1% நம்ம டீஹைட்ரேட்டடா இருந்தா கூட it affects our memory. Okay, so definitely drink a cup of water and then tell me mission water accomplished. Okay, okay, you had some water. எல்லாரும் தண்ணி குடிச்சிங்களா? அக்கா லெசன் நடத்துங்க ப்ளீஸ். யாரும் क्वेश्चन கேட்டு லெசனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்ட், வெரி குட், நைஸ். அடுத்து பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் structure of GST, goods and service tax. intrastate அப்படின்னா within the state, ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூ ஆடட் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், பர்ச்சேஸ் டாக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், லக்ஸுரி டாக்ஸ், லாட்டரி டாக்ஸ், ஓகே, ஸ்டேட் சர்சார்ஜ், செசஸ். what do you mean by cesses? ஓகே, மற்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து என்ன தெரியும்? you know the meaning, right? So what do you mean by cesses? குயிக்கா, அதுவும் வந்து ஒரு ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் டாக்ஸஸ் தான் இல்லையா? ஓகே, செசஸ் அப்படிங்கிறதுமே வந்து என்னது அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் டாக்ஸ் தான். ஓகேவா? யா. ஸோ தொழில் வரி, ஓகே, தொழில் வரி, சரியா? ஸோ அதான் வந்து செசஸ். ஸோ பர்ச்சேஸ் டாக்ஸாக இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை லக்ஸுரி டாக்ஸ், ஒரு ஆடம்பர டாக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து லாட்ரி டிக்கெட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேரளாலாம் வந்து நிறையா உண்டு. ஸோ லாட்ரி டாக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஸ்டேட் சர்சார்ஜாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸில் தான் வரும். இது நம்ம பார்த்தது எதுக்கு? வித்தின் த ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறது, அதான் வந்து என்னது இன்ட்ரா ஸ்டேட். இதே நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்? இன்ட்ரா ஸ்டேட், அதே தான் சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இதே நமக்கு அதே இன்ட்ரா ஸ்டேட்லேயே நமக்கு என்ன இருக்குது? சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இருக்குது, அதான் CGST.
சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டியா இருக்கட்டும் இல்ல சர்வீஸ் டாக்ஸா இருக்கட்டும், countervailing duty. What do you mean by countervailing duty? யாருக்காச்சும் ஏதாச்சும் வேர்டுக்கு வந்து உங்களுக்கு மீனிங் தெரியல அப்படின்னா ப்ளீஸ் டூ ஆஸ்க். What do you mean by countervailing duty டா? எதிர்வரி, சரியா? ஓகேவா? countervailing duty அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா எதிர்வரி, சரி மேம். What do you mean by எதிர்வரி அப்படின்னா, இப்போ நான் வந்து இட் இஸ் மெயின்லி ஆன் குட்ஸ், ஒரு சில பொருட்கள் மேலே தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வரியை வந்து கொடுப்பாங்க, சரியா? ஸோ அது எந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மேலே அது வந்து நமக்கு வந்து இம்போஸ் ஆகி இருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு ப்ரைஸோடைய ஒரு ஃபாரின் உடைய சப்சிடிஸ் வந்து இருக்கும் இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு பொருட்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் சப்சிடி அப்படின்னு வந்து ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது தான் இது, சரியா? ஸோ அதுதான் வந்து என்னது countervailing duty. Additional duty for customs, surcharge, education and secondary or secondary cess அப்படிங்கிறதும் வந்து என்னது வரி, டியூட்டி. ஓகே, ஸோ வாட் டு யூ மீன் பை சர்சார்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை சர்சார்ஜ்? கூடுதல் கட்டணம். ஓகே, கூடுதல் கட்டணமாக இத்தனை ரூபாய் நம்ம பே பண்ணணும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ சர்சார்ஜ் அப்படின்னா கூடுதல் கட்டணம். அது எல்லாமே எதில் வரும்? நமக்கு சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸில் வரும். இப்போ நம்ம பார்க்குறது இன்டெகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். அது வந்து இன்டர் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும். இந்த இன்டெகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா there are 4 மேஜர் ஜிஎஸ்டி, 4 மேஜரான ஜிஎஸ்டி வந்து இருக்கும். என்னென்ன? 5%, 12%, 18% and 28%. Almost all the necessities of life like வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், நமக்கு டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய தேவைக்கு இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், சாப்பிட்ற காய்கறிகள், ஃபுட் கிரெயின்ஸ், தானியங்களாக இருக்கட்டும், ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் த டேக்ஸ். அதுக்கெல்லாம் வந்து என்ன கிடையாது? டேக்ஸு கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேக்ஸு கிடையாது. எக்ஸம்ப்டட் அப்படின்னா கிடையாது அப்படின்னு அர்த்தம், சரியா? Write a note on non-alignment. Okay, இப்போ நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்? Non-alignment. So, the term non-alignment was coined by யார்? அந்த term, அந்த ஒரு particular term coin பண்ணாங்க வி கிருஷ்ண மேனன் அப்படிங்கிறவர். Non-alignment has been regarded as the most important features in India's foreign policy. So, இந்தியாவுடைய foreign policyல ஒரு முக்கிய ஃபீச்சர் வந்து எது அப்படின்னா இந்த நான் அலைன்மெண்ட். நான் அலைன்மெண்ட்னா என்ன? சி, எனக்கு தேவையானதை நான் பார்த்துக்கிறேன், எனக்கான டெசிஷன்ஸை நான் எடுத்துக்கிறேன், எனக்கான இராணுவ படம் என்கிட்ட இருக்கு. ஓகே, நான் உன் கூட எந்த ஒரு அலைன்மெண்ட்டும் வச்சுக்க மாட்டேன். அலைன்மெண்ட்னா என்னது? கூட்டணி, சரியா? நான் இந்தியா, நான் வந்து ஒரு தனி நாடுறா, நான் எந்த நாடு கூடயும் நான் வந்து என்ன வச்சுக்க மாட்டேன் அப்படின்னா கூட்டணி வச்சுக்க மாட்டேன். என் மிலிட்ரி ரிசோர்ஸஸை நானே பார்த்துக்கிறேன், என்னுடைய நல்லது கெட்டதை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதான் என்னது? நான் அலைன்மெண்ட். ஓகே, யாரு கூடயும் அலைன் ஆகாம இருக்கிறது. இட் எய்ம் டு மெயின்டைன் நேஷனல் இண்டிபெண்டன்ஸ். அதாவது இப்போ நானே வந்து எனக்கு தேவையானதெல்லாம் நானே செஞ்சுக்கிறேன், நான் இண்டிபெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா அப்போ எனக்கான எல்லா வேலையும் என்னுடைய தேவைகளை நானே தான் பூர்த்தி பண்ணிக்கிறோம் இல்லையா? இஃப் யூ கால் யுவர் செல்ஃப் ஆஸ் இண்டிபெண்டன்ட், நமக்கான வேலைக்கு போகிறது, நம்ம சம்பாதிக்கிறது நம்ம தான் பார்த்துக்கணும், நமக்கான சாப்பாடை நம்ம தான் பார்த்துக்கணும் இல்லையா? அதுக்கு பேர் தான் இண்டிபெண்டன்ட். அந்த மாதிரி இந்தியா வந்து when it call itself as independence, அதுக்கான தேவைகளை இந்தியாவே பூர்த்தி பண்ணிக்குது. அதான் இந்த நான் அலைன்டுடைய ஒரு முக்கிய ஒரு ரோல். ஃபாரின் அஃபேர்ஸ் பை நாட் ஜாயினிங் எனி மிலிட்ரி அலையன்ஸ். எந்த ஒரு மிலிட்ரியில ஒரு அலையன்ஸ்னா தான் கூட்டணி, சரியா? இந்தியாவுக்குன்னு ஒரு தனி ஆர்மி வந்து இருக்கு, அமெரிக்காவுக்குன்னு ஒரு தனி ஆர்மி வந்து இருக்கு, ஜப்பானுக்குன்னு ஒரு தனி ஆர்மி வந்து இருக்கு. நம்ம எந்த ஒரு ஆர்மி கூடயுமே இந்தியா போய் என்ன வைக்காது? ஒரு கூட்டணி வைக்காது. நான் அலைன்டு மூவ்மெண்ட் தான் நம்ம நாம் அப்படின்னு சொல்லுவோம். வாஸ் ஃபார்ம்டு வித் மெம்பர்ஷிப் ஆஃப் 120 கண்ட்ரிஸ் சேர்ந்து ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் 17 ஸ்டேட் ஆஸ் அப்சர்வர்ஸ்னா அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. அண்ட் 10 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், இவங்க எல்லாருமே அந்த நாம்ல இருப்பாங்க. ஓகே,
அடுத்து பாருங்க, இட் ஹாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் அ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் டு அ எக்கனாமிக்கல் மூவ்மெண்ட். இது ஸ்டார்ட் பண்ணது என்னமோ அப்போ வந்து இது ஒரு பொலிட்டிக்கல், ஒரு அரசியல் ஒரு திட்டமாக தான் வந்து இருந்தது. ஆனால் இப்போ அது எப்படி மாறிடுச்சு, ஒரு எக்கனாமிக், ஒரு பொருளாதார மூவ்மெண்ட்டாகவே இப்போ அது ஆகிருச்சு. ஓகே, வெரி குட். ஸோ த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நான் அலைன் மூவ், ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்னா யார் தெரியுமா, ஃபவுண்டர்ஸ். அதை யார் யாரெல்லாம் வந்து துவக்கி வச்சாங்க, ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு அண்ட் திட்டோ அப்படிங்கிறவர் யுகோஸ்லேவியாவில். ஸோ யுகோஸ்லேவியாவில் திட்டோ, இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு. நாசர் ஆஃப் எஜிப்ட், எஜிப்டில் நாசர். சுகார்னோ ஆஃப் இந்தோனேஷியா, இந்தோனேஷியாவில் சுகார்னோ. இது என்னப்பா, குவாமே குமாரா ஆஃப் ஞானா. ஓகே, ஸோ ஞானால வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாமே குமாரா. I don't know if I pronounce the name correctly, but I will see. நான் செக் பண்ணிடுறேன். ஸோ இவங்க எல்லாரும் தான் வந்து ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ். இவங்கெல்லாம் தான் வந்து துவக்கி வச்சாங்க, ஆரம்பிச்சு வச்சாங்க. ஸோ இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு அண்ட் யுகோஸ்லேவியாவில் திட்டோ, எஜிப்டில் நாசர் அண்ட் இந்தோனேஷியாவில் சுகார்னோ, குவாமே நகுர்மா ஆஃப் கானா. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து துவக்கி வச்சாங்க. Discuss the core determinants of India's foreign policy. So India foreign கூட என்னென்ன பாலிசிஸ் வச்சிருக்கு, அதுல முக்கியமான ஒரு கீ பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? Geographical position and site of territory, size of territory, geographical position. ஓகே, இந்தியா வந்து ஜியாகிரபிக்கலி எங்க அவைலபிளா இருக்கு, ஆல்சோ இந்தியாவுடைய டெரிட்டரி, இந்தியாவுடைய டெரிட்டரி, சைஸ் ஆஃப் டெரிட்டரி. இப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்டர் அப்படின்னா எந்த இடத்துல கரெக்டாக இந்தியா முடியுது, எந்த இடத்துல பாகிஸ்தான் ஆரம்பிக்குது, எந்த இடத்துல இந்தியா முடியுது, எந்த இடத்துல சைனா ஆரம்பிக்குது, எந்த இடத்துல இந்தியா முடியுது, எந்த இடத்துல பங்களாதேஷ் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது இருக்கு. நேஷன்ஸ் ஹிஸ்ட்ரி, நம்மளுடைய வரலாறு. ட்ரெடிஷன்ஸ், அதாவது ட்ரெடிஷன்ஸ் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள். ஃபிலாசாபிக்கல் பேசிஸ், ஓகே, தத்துவம். அண்ட் நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்சஸ், நேச்சுரலாக நம்ம கிட்ட என்னென்னலாம் இருக்கு, வைரம், வைடூரியம் ஆர் வாட் எவர் இட் இஸ், மினரல்ஸ் இருக்கட்டும், ஓகே, கோல்டாக இருக்கட்டும் ஆர் ஸ்பைசஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்சஸில் தான் வரும். வாட்டர் எல்லாமே. த கம்பல்ஷன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்கா? அஃப்கோர்ஸ் இருக்குங்க. பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட், பொலிட்டிக்கலி அரசியல் ரீதியாக நம்ம எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்ட்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? இஸ் இட் லைக் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி பிரிஞ்சு அப்படி தானே இருக்கு? எஸ், அஃப்கோர்ஸ். அடுத்து த நெசசிட்டி ஆஃப் பீஸ், அஃப்கோர்ஸ் பீஸுக்கான, அமைதிக்கான ஒரு தேவை, நிம்மதிக்கான ஒரு தேவை. டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் நான் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அதாவது டிஸ்ஆர்மமெண்ட் அப்படின்னா ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. டிஸ்ஆர்மமெண்ட் அப்படின்னா ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. கம்பல்ஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? யூ ஹாவ் கம்பல்ஷன் டு ஸ்கோர் 500 out of 500, ரைட்? எப்படியாவது 500 or 500 எடுத்து வாங்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்தியாவுக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்கு. என்னது அப்படின்னா, எக்கனாமிக்கலி வி நீட் டு இம்ப்ரூவ். ஓகே, பொருளாதார ரீதியா இந்தியா வளர்ந்தே ஆகணும் இல்லையா? யா. ஸோ டிஸ்ஆர்மமெண்ட் அப்படின்னா ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது நம்ம போய். அடுத்து ப்ராலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன். இப்போ நீ போய் எப்படி சும்மா அடுத்த நாட்டு மேல போய் ஆயுதத்தை பயன்படுத்திட்டு வந்துடலாமா? நோ. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஐ couldn't receive 8:30 PM லைவ் கிளாஸா? புரியலடா. ஐ couldn't receiveனா நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, ப்ராலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன். நியூக்ளியர் வெப்பன் இருக்குல்ல, அணு ஆயுதங்கள், அதை வந்து நம்ம ப்ராலிஃபரேஷனா பெருக்கக்கூடாது. பெருக்குதல், ப்ராலிஃபரேஷனா பெருக்குதல். ஓகே, யூ நோ ஆஃப்டர் World War I, both US as well as Russia, they both went into a game, a race. நீ அதிகமாக நியூக்ளியர் வெப்பன் ப்ரிப்பேர் பண்ணுறியா, நான் அதிகமாக நியூக்ளியர் வெப்பன் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னான்னு போனாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் நீ படக்க இஷ்டத்துக்கு நம்ம வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை என்ன பண்ணக்கூடாது, பெருக்கக்கூடாது. மிலிட்ரி ஸ்ட்ரென்த், இன்டர்நேஷனல் மிலியூ. வாட் இஸ் மீன் பை இன்டர்நேஷனல் மிலியூ? கிளாஸ் கவர்மெண்ட். சரிடா, விகே கிருஷ்ண மேனன் ஒன்னா ஜாயின் பண்ணியிருக்கா. சரிடா, படுறா குயிக்கா. மிலியூ அப்படின்னா என்ன? சூழல்.
ஓகே, ஒரு என்விரான்மெண்ட், ஒரு சூழல், அதை தான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், மிலியூ அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? யா, லிஸ்ட் கைடிங் பிரின்சிபல் ஆஃப் பஞ்ச்ஷீல். ஓகே, ஸோ இந்த பஞ்ச்ஷீலுடைய கைடிங் பிரின்சிபல்ஸ் வந்து என்ன என்ன? ஓகே, ஸோ இப்போ இந்தியாவும் மற்ற நாடுகளும் நீங்களா போர் புரியாம இருங்கடா அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நமக்கு இதுல வந்துச்சு. ஓகே, அதுதான் வந்து என்னது அப்படின்னா இந்த பஞ்ச்ஷீல். ஓகே, ஸோ மியூச்சுவல் நான் அக்ரெஷன். மியூச்சுவல் நான் அக்ரெஷன்னா என்ன? டே, நீயும் வந்து அக்ரெசிவ் ஆகக்கூடாது, நீயும் வந்து அடிக்கிறது உதைக்கிறது சண்டை போடுறது அப்படின்னு வந்து போகக்கூடாது, நானும் சண்டை போடுவேன். மியூச்சுவலா we should not get aggressive. ஓகே, அடுத்து மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ். ஒருத்தரோட வேலையில இன்னொருத்தர் வந்து தலையிடக்கூடாது. என் நாட்டு மேல உன் நாடு வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தேவையில்லாம தலையிடக்கூடாது. ஓகே, எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்லையும். ஈக்குவாலிட்டி, எல்லாருக்கான ஒரு சமம். கோஆபரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட். சி, ஒரு விஷயத்தால உனக்கும் நல்லது நடக்குது எனக்கும் நல்லது நடக்குது அப்படின்னா அந்த மியூச்சுவல் பெனிஃபிட்டுக்கு நீ கோஆபரேட் பண்ணணும். நிம்மதி ரெண்டு பேருக்குமே வேணும், தண்ணி ரெண்டு பேருக்குமே வேணும், காற்று நல்ல காற்று ரெண்டு பேருக்குமே வேணும். அப்ப அதுக்கு ரெண்டு நாடுகளுமே மியூச்சுவலா அக்ரி பண்ணணும். பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ட். கோ எக்ஸிஸ்டன்ட்னா என்ன தெரியுமா? நீயும் வாழ நானும் வாழறேன், உன்னையும் நான் போய் அஃபெக்ட் பண்ண மாட்டேன், என்னையும் நீ போய் அஃபெக்ட் பண்ணாத. உன்கிட்டேருந்து நான் எந்த ரிசோர்ஸஸையும் உறிஞ்ச மாட்டேன், என்கிட்டேருந்து நீ எந்த ரிசோர்ஸையும் உறிஞ்சாத. இதுக்கு பேர் தான் கோ எக்ஸிஸ்டன்ட். ஸோ மியூச்சுவலா பீஸ்ஃபுல்லா நிம்மதியா ரெண்டு பேரும் கோ எக்ஸிஸ்டன்ட் பண்ணலாம் அப்படிங்கறதா வந்து என்னது இந்த வடிவேல் எங்க ஸ்கூல்ல இருந்து வந்தா மேம், சாரி 8:30 ஐ வில் பிரசன்ட். அமைதியை நிலைநாட்ட வேண்டும், அதேதான். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்றேன், நீயும் என்ன ரெஸ்பெக்ட் பண்ண. டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சாவரனிட்டி. சி, உன்னுடைய டெரிட்டரி, உன் டெரிட்டரிக்குள்ள நான் வந்து மீண்டு வரமாட்டேன், மீண்டு அது என்னது தாண்டி வரமாட்டேன், சரியா? ஏன் அதே மாதிரி என்னுடைய டெரிட்டரிக்குள்ள நீ மீண்டு வரக்கூடாது, சரியா? இதுதான் வந்து என்னது அப்படின்னா சாவரனிட்டி. சாரி, இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி. ஓகே, என்க்ரோச் பண்ண மாட்டேன், உன்னோட லேண்டுக்குள்ள நான் என்க்ரோச் பண்ண மாட்டேன், என்னோட லேண்டுக்குள்ள நீ என்க்ரோச். சாவரனிட்டி அப்படின்னா என்னது? இறையாண்மை. ஓகே மேம், இறையாண்மை அப்படின்னா வந்து என்னது? இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று வந்து இருக்கு. வி ஹாவ் அ சுப்ரீம் பவர், வி ஹாவ் அ சுப்ரீம் அத்தாரிட்டி. எது? நம்மளுடைய நாட்டுக்குன்னு ஒன்று இருக்கு. ஸோ என்னுடைய சாவரனிட்டியை நீ வந்து பாதிக்கக்கூடாது. ஓகே, என் நாட்டுக்குன்னு ஒரு ராஜா இருக்கா, என் நாட்டுக்குன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கார், என் நாட்டுக்குன்னு ஒரு சுப்ரீம் பவர்னு ஒன்று இருக்கு. அதை வந்து நீ அஃபெக்ட் பண்ணக்கூடாது, உன் நாட்டு பவரை நான் அஃபெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ தட் கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் திங். ஓகே, ஸோ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சாவரனிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5 பிரின்சிபல்ஸ் தான் நம்ம வந்து பஞ்சஷீல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பஞ்ச அப்படின்னா பாஞ்ச், ஹிந்தியில் 5 இல்லையா? எதுக்கு அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக கோ எக்ஸிஸ்ட் ஆக. சும்மா சண்டைனா வாரனா இழப்பு யாருக்கு? யார் ஜெயிச்சாலும் யார் தோத்தாலும் இழப்பு ரெண்டு பேருக்குமே தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக கோ எக்ஸிஸ்ட் ஆக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. பஞ்சஷீல் பிட்வீன் இந்தியாவில் யாருப்பா? பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. அண்ட் சைனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா 𝐿 வாஸ் சைன்ட் ஆன். யாரும் இதை வந்து சைன் பண்றாங்க அப்படின்னா இந்தியாவும் சைனாவும் தான். இந்தியாவுடைய அப்போ பிரைம் மினிஸ்டர் தான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அடுத்து அப்போ சைனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 𝐿. இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து மியூச்சுவலாக சைன் பண்ணிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் ஒத்துமையாக அப்படி பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு. என்னைக்கு? 28th April 1954 அன்னைக்கு. which stated that the two government entered into an agreement based on the following principles. So இந்த principles பேஸ் பண்ணி நம்ம ரெண்டு பேருமே அமைதியா இருப்போம். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ அதுதான் வந்து என்னது? which is called as what? இந்த பஞ்சஷீல். ஓகே, புரிஞ்சுதாடா? புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட். அவருடைய பேருடா. ஓகே, அவருடைய பேரு தான் அது, பிரீமியர் அப்படிங்கிறது. ஓகே,
பிரீமியர் அப்படிங்கிறது வந்து அவங்க அதில் வந்து என்ன தெரியுமா, சைனாவுடைய ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து பிரதமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அவங்களோடதுல ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் பிரதமர் தான் அவங்க வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பிரீமியர் அப்படின்னு சொல்கிறாங்க. SAARC, South Asian Association of Regional Cooperation. SAARC is the last question. Okay, so last question கவனிக்கலாமா? Yeah, so last question மட்டும் நம்ம கவனிச்சிடலாமா? முடிஞ்சிரும் அதோட. Very good, perfect, பக்கா. வாங்கப்பா. So what is SAARC? SAARC is an economic and geopolitical organization. Okay, SAARC வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு economical and geopolitical organization. ஓகே, பொருளாதார, அதே மாதிரி ஜியோ அப்படின்னா வந்து என்னது, ஜியோகிராஃபிக்கலி மேப் நம்ம பார்க்கணும் இல்லையா, ஜியோகிராஃபிக்கலி என்னென்ன ஏரியா இருக்கு, என்னென்ன ஊர் இருக்கு, என்னென்ன பவுண்டரிஸ் இருக்கு அப்படின்னு. பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து என்னது, அரசியல் இல்லையா. ஆஃப் 8 countries that are primarily located in South Asia, ஆசியா கண்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய 8 countries இருக்கக்கூடியதான் இந்த SAARC. So SAARC policies aim to promote welfare economics. Promoteனா இன்னும் அதிகப்படுத்தி தருது. ஸோ SAARCோட பாலிசிஸ் எதுக்கு முக்கியமா இருக்கு அப்படின்னா, எக்கனாமிக் அதாவது பொருளாதார வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும், கலெக்டிவ் செல்ஃப் ரிலையன்ஸ். கலெக்டிவ்னா நம்ம எல்லாருமே வந்து தற்சார்பா இருக்கணும். செல்ஃப் ரிலையன்ஸ்னா என்ன தெரியுமா, எனக்கு தேவையான சமையலை நானே சமைச்சுக்கிறேன், எனக்கு தேவையான காசை நானே சம்பாதிச்சுக்கிறேன், என்னை நம்பி நான் இருந்துக்கிறேன். அதான் வந்து என்னது, செல்ஃப் ரிலையன்ஸ். நான் யாருமே நம்பி எதுக்குமே டிபெண்டா இல்லை. சரியா, எல்லாருமே அப்படி நம்ம இருக்கோம். அதுதான் வந்து என்னது அப்படின்னா செல்ஃப் ரிலையன்ஸ். எந்த நாடையும் நம்பி எந்த நாடும் இருக்க வேண்டாம். பிரைமரினா முக்கியமாவே அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்ததா, among the countries of South Asia and to accelerate increase the speed அப்படின்னு அர்த்தம். ஓகே, accelerate அப்படின்னா வந்து என்னது, increase the speed அப்படின்னு அர்த்தம். சோஷியோ கல்ச்சுரல் டெவலப்மெண்ட், ஒரு சொசைட்டியாவோ இல்லை ஒரு கலாச்சார ரீதியாவோ ஒரு சொசைட்டி டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. SAARC டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் வாஸ் செட்டப் அட் நியூ டெல்லி. நியூ டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த SAARC டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டரை வந்து செட்டப் பண்ணாங்க. The center is a sleek body of professionals working on various dimensions of disaster, risk reduction and management in South Asia. So South Asiaல நடக்கக்கூடிய டிசாஸ்டர், பேரிடர்களை மீட்கவும் அதை குறைக்கவும் அதில் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. SAARC satellite is a proposed communication cum meteorology satellite by Indian Space Research Organization for SAARC region. அவங்களுடைய they have also a communication cum meteorological satellite. கம்யூனிகேட் பண்றதுக்கும் வானிலை ஆய்வை பார்க்கறதுக்காகவும் we have ISRO. தெரியும் இல்லையா நமக்கு, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இதுவும் வந்து நமக்கு இந்த SAARC ரீஜியன்ல வருது. மெம்பர் கண்ட்ரீஸ், ஸோ இந்த SAARCல எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் மெம்பர் கண்ட்ரீஸ், திஸ் திங் யூ ஷுட் நெவர் மிஸ் அண்ட் யூ ஷுட் டெஃபினெட்லி ஆட். ஓகே, பெயின் MBBS அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே, வாட் எவர் யூ ஃபீல் யூ கேன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், மால்தீவ்ஸ், பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா எல்லாமே அந்த இந்தியா சுற்றி தான் வந்து நமக்கு இருக்க போகுது இல்லையா. ஸோ P ஃபார் பாகிஸ்தான், A ஃபார் ஆப்கானிஸ்தான், I ஃபார் இந்தியா, N ஃபார் நேபாள், M ஃபார் மால்தீவ்ஸ், B for Bhutan and B for Bangladesh and S for Sri Lanka. Yes, எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஸ்கூல் டீச்சர்லேருந்தே இந்த ஒரு ட்ரிக் வந்து எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. யா, நானும் இப்படி தான் வந்து ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன். ஸோ பெயின் MBBS. ஓகே, கண்டிப்பாக உங்கள் ஸ்கூல்லையும் நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு ட்ரிக் டு ரிமெம்பர் த SAARC நேஷன்ஸ். ஓகே, யா கைஸ், ஸோ முடிஞ்சது. ஓகே, எப்படி போச்சு இன்னைக்கு? நிறையா படித்தோமா? ஈஸியாக இருந்ததா? ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா? ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் டெல் யூ ஹவு டு ஜாயின் த THEE MINNAL பேட்ச். அது மட்டும் பாருங்கள். நான் பாருங்கள் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே ஒரு லிங்க் வந்து பின் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா யூ கேன் ஆல்சோ கிளிக் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கூட உங்களுக்கு THEE MINNALக்கான லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகணும். சரியா?
அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு see for this course. ஓகே, இது வந்து என்னது, நம்ம அடுத்து இந்த இயர் ஃபுல்லாகவே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து டெய்லி ஈவினிங் லைவ் கிளாஸ் இருக்கும் அண்ட் லைவ் கிளாஸ் உடைய ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும். ஓகே, அண்ட் பிடிஎஃப்ஸ் இருக்கும், சண்டே ஆனால் டெஸ்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1999 ஃபீஸ் நீங்கள் வந்து என்ன யூபிஐ வச்சு பே பண்ணுறீங்க அப்படின்னா பே யூபிஐ அப்படின்னு வந்து சொல்லணும். சரியா? ஓகே, ஸோ அந்த இது நம்ம இதுலேருந்து போர்ட்லேருந்து பண்ணுறதுனால அது ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபோன்லேருந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூகுள் பே வந்துடும். அந்த கூகுள் பேலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பே பண்ணிட்டீங்கன்னா அந்த வெரி நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இஸ் தட் கிளியர்? பக்கா கிளியர்? ஓகேவா? சரி, ஸோ இன்னும் ஜியாகிரஃபி மட்டும் நமக்கு பெண்டிங். ஜியாகிரஃபி வச்சுக்கலாமா இல்லைன்னா நீங்களே படிச்சுக்கிறீங்களா? ஜியாகிரஃபி கிளாஸ் வைக்கலாமா நீங்களே படிச்சுக்கிறீங்களா? தேங்க்யூ மேகலா. பக்கா கிளியர். ஓகேடா, சூப்பர். ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன வேணும்? சோஷியல் வி ஹாவ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் எவ்ரிதிங் இல்லையா? நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2 மார்க்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 8 மார்க்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜியாகிரஃபி 5 மார்க்ஸ் மட்டும் தான் மீதி இருக்கு. மேப் இருக்கு, மேப் இருக்கு. ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம மேப் பார்க்கலாம். பட் யாருக்காவது ஜியாகிரஃபியும் வேணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் லெட் மீ நோ. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா, ஈஸியா இருந்ததா? Do you have any suggestions to say மேம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக எடுங்க மேம், ஸ்லோவாக எடுங்க மேம், or whatever it is, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக let me know the feedback in the comment section. ஓகே, கண்டிப்பாக I'll attach the PDF also. நான் மொத்த பிடிஎஃப்மே உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதாவது ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸ், ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லாங் ஆன்சர்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி லாங் ஆன்சர்ஸ் அண்ட் திஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் சிவிக்ஸ் அது எல்லாத்தையுமே ஒன்றா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மேகலா இல்லை காவியா. மேகலான்னு நீங்கள் ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ண என் கண்ணுக்கு அது மேகலா தான்டா தெரியும். உங்கள் ஐடி கொஞ்சம் பேர் மாற்றுங்க, இல்லைனா வேற ஒரு ஐடியில் கூட வாங்க சேனலுக்கு. ஓகே, டன். வாஸ் இட் ஈஸி? வெரி குட், தேங்க்யூ. ஆக்சுவலி ஐ ஷுட் சே தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் அட்டெண்டிங். ஓகே, ஸோ மறக்காம தீமினல் பேட்ச் யார் யார் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? யார் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணலையோ தீமினல் பேட்சுக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, I really hope you don't have any doubts. Okay, so we can finish the live. Okay, bye.